வணக்கம். பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் தமிழ்வே வந்துட்டு ஸ்டீலிய பிரெயின் ராட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். வந்துட்டு இன்னொன்று ரீபர்த் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஓப்பன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஓப்பன் ஆகிருக்கு. 12 மில்லியன் சேர்த்தா அடுத்த ரீபர்த் பண்ணலாம். அதுக்கான பெட் எல்லாத்தையும் வச்சுருக்க சிம்பான்சி பனானி த்ரூடி மேலே துணிச்சா என்ன இருக்குது. 12 மில்லியன் வேணுமா? 12 மில்லியன்னா மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. எதுக்கோ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்னன்னு என் தங்க சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், பெல் அடிச்சு அடிச்சுட்டுங்க. இல்லை இப்போ கொஞ்சம் போய்ட்டு என் தங்க சொல்கிறது தான் இல்லை என் தங்க சொல்கிறது. இங்கே என்னோட ரைனோஸா நிறைய வச்சுருங்க. ரைனோன்னு டோஸ்டர் நின்றுட்டு ஆட்டையை போட்டானுங்களா? ரைனோடு கொஞ்சம் பெட்டாக காணும். ரைனோரினி டோஸ்டர் நீங்க காணும். அந்த உப்பை காம்பளை பூவோடு நீ ஏதாச்சும் ஆட்டையை போட்டல சொன்ன ஆட்டையை போட்டிருக்கோம். தங்கத்தோட பெட்டி இதை இங்கே உன்னோட சிம்பான்சி பண்ண நீ உள்ளே இருக்கு பாரு. என்னோட ஏன்டா ஆட்டையை போட்டீங்க? கஷ்டப்பட்டு உட்காந்து ட்ரைன் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மித்திகளை காமிக்கலான்னு இருந்தேன். மெத்திகள் ஒன்று கூட வர மாட்டேது. இன்னொன்று ரீபர்த் பண்ணோம்ல, நம்ம அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ரோபக்ஸ் ஷாப்பில் போய்ட்டு என்னென்ன தராங்கன்னு பார்ப்போம். ஸ்லாப் எல்லாம் வாங்கி வச்சு கோல்டன் ஸ்லாப்பு வீலான்சரு இது வந்து செகண்ட் ரீபர்த்து நம்ம யூஸே பண்ணி பார்க்கல. எல்லாத்தையும் எல்லாம் நம்ம யூஸே பண்ணி பார்க்கல. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஸ்லாப்பு ட்ராப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க ஒரு பேட்டரி ஏதாச்சும் மாட்டாங்களே. இதோ இங்கே இருக்கானா முடிச்சுட்டு அடிக்க முடியும். கோல்டன் ஸ்லாப்பு கொடுப்பான். ஐயோ கல்லாக்கிட்டாங்களே. ஒரு ஆடையில் விட்றா தம்பி. ஆனால் விட்டுரு தம்பி. ஐயோ ஒரு பெட்டு ஒன்று ஆட்டை போகிறாண்டே. உர்றா மென்டலி உர்றா அவனை சாட்டையை போடணும். கடுப்பாயிரும். சரியாக கடுப்பாயிரும். முடிச்சுட்டுருவேன். அனிபீலான்னு சரி எடுத்து அவன் சொல்லுவோமா? அதான் பியா மேலே போட்டு விடாச்சு வரணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பீடு கிராவிட்டி ரெண்டுமே கலந்தது நல்லா இருக்குல்ல. அது ஸ்பீடாக போகிறது. வெட்டை இதுனது நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன்னா போய்ட்டு டக்குன்னு வீட்டில் வந்துட்டு அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போய்ட்டு ஆஃப் பண்ணுறது. நான் யூஸ் பண்ண போனேன். நான் யூஸ் பண்ணிடுவேன். மித்திகள் கிடைக்காது நமக்குலாம். இன்னும் ஒரு செகண்டுக்கு 8K 3 மில்லியன் 10 மில்லியன் இருக்கும். ஒரு மித்திகளை நம்ம இந்த வீடியோவில் கம்மிலான்னு பார்த்தோம்னா கவர் பண்ணலான்னு மித்திகள் விடமாட்டானோ. மித்திகள்லாம் பார்க்குறதே இப்போ ரொம்ப ரேராகும். மித்திகள் நான் ஒன்று கூட நான் ஆஃப்லைனில் பார்க்குற மித்திகள் நான் வாங்கி அது சில நாய்ங்க வந்து ஸ்டீல் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ வந்துட்டு வீட்டில் மட்டும் மித்திகளோட நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. மனசு ஒருத்தவங்க அந்த ஹெச்பி ஆட்டையை போகிறான்னு மாதிரி விருப்பப்பட்ட பின் லெஜண்ட்ரி வாங்கிப்போமா? மித்திகள் என்ன இவ்வளோ லேட்டாக ஆகுமா? நம்ம வீடை போய்ட்டு போட்டுப்போம். துணி நல்லா துணிச்சா இந்த வீட்டில் நான் ப்ளஸ் ஒரு மித்திகள் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். மித்திகள் ஒன்று கூட வர மாட்டேங்குது. மித்திகள் ஒன்று கூட வர மாட்டேங்க. கண்ணெலாம் காமிக்க மாட்டாங்க நம்மள்கிட்ட. மித்திகள் ஒன்று கூட கண்ணெலாம் காமிக்க மாட்டாங்க. ஏண்டா மித்திகளில் காமிக்க மாட்டேங்கிறா மித்திகள். போன வீடியோ நம்ம வச்சு பார்ட் 2 வந்துட்டு என்ன அது பேர் என்ன ஒரு பிரெயின் கார்டு காமிச்சிருந்தோம். பிரெயின் ராட் கார்டு என்னது பிரெயின் ராட்டு. அது பயங்கரமாக இருந்தது. இன்னொருத்தன் வாங்கிட்டாங்க. அது சரியான கஷ்டப்பட்டு நமக்கு காசே இல்லை. நீங்கள் யாராச்சும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம போய் பார்த்துட்டு வந்தோங்க. அப்போ தான் நான் இந்த கண்டினியூஷன் முடியும். எப்படி நான் இப்படி ரீபர்ஸ்லாம் பண்ணி உங்களை காசெல்லாம் சீராக எல்லாமே புரியும். மூபினி பிஸா நேரம் ஒரு செகண்டுக்கு ₹1 கரெக்டாக செகண்டுக்கு ₹1.
மித்திகளை மட்டும் ஒரு மித்திகளை காமிச்சிடுவோம்ல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மித்திகளை நம்ம வந்து காமிச்சிடுவோமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மித்திகளை சப்ஸ்கிரைபருக்கு காமிச்சாச்சு இங்கே பார்த்தீங்களா கீஸ் தான் கீஸ் மித்திகள் ஒருத்தன்ட்டு வந்து ஆட்டையை போட்டு காமிக்கிறது தான் கெத்து சரியா ஊருக்குள்ளே கெத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவார் நான் எப்படி தான் மித்திகளை காமிக்க போகிறோமோ இருந்தால் ஒருத்தன் தெரிஞ்சு ஸ்டீலே பண்ணி ஆட்டையை போட்டாச்சு மித்திகள் பார்த்துக்கோங்க கீஸ் இதான் மித்திகள் பார்த்துக்கோங்க நான் சொந்த காசில் உழைச்சி வாங்கினது உள்ளே சொல்லி வைப்போம் ஐயோ அங்கே ஒரு போகுது அது எனக்கு வேணுமே ஐயோ ஸ்பீடு காயில் எதுவுமே இல்லையா எனக்கு வேணுக்குள்ளே வேணும் ஓ இது ஊச்சி விடு போகிற பாண்டா ஐயோ பாண்டானி நீ குணானி நீ ஐயோ பாண்டானி நீ குணானி நீ புருபுருப்பட்ட பையனா இந்த ஸ்பீடு காயில் வாங்கி வச்சுருந்தேனேங்களா அது ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸி எவ்வளோ வருஷம் இங்கே இருங்க 3rd floor இருக்குது அப்படின்னு வச்சுருக்கான் பாப்பா ரீபர்த் பண்ணிடுவோமா நீ வேறு இருந்திருந்தானா அந்த பெட்டை வாண்டாச்சும் கொடுத்துருக்கலாம் மித்திகளை காமிச்சிட்டு பண்ணிடுவோமா கண்ணை முட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவோமா ரீபர்த்து ரீபர்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிடுவோமா இல்லை இப்போ ஏனோ பண்ணணும்னா சொல்லி பண்ணிடுவோம் உள்ளே ஒருத்தன் பிரெயின் கார்டு ஆட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருக்கான் கைஸ் அவன் ஆட்டி போட்டான் இன்னும் கல்லாக்கிட்டான் எவ்வளோ தைரியம்னா நீ போய் பிரெயின் கார்டை போய்ட்டு ஆட்டையை போடலான்னு பார்ப்போம் விடுவான் நம்மளோட பிரெயின் கார்டு ஆட்டையை போட பிரெயின் கார்டு கடை ஆட்டையை போட விடுவானான்னு சொல்லி போயிட்டு அலைக்கா போய்ட்டு பிரெயின் கார்டை போய் ஆட்டையை போடலான்னு பார்க்குறான் விடுவான் அடியவன் விடுவானா பாப்பா அவன் விடுவானா பிரெயின் கார்டு ஆட்டையை போட பிரெயின் கார்டு நம்மளுக்கு ஒன்று கட்சி இது 5 million தான் இருக்குது பிரெயின் கார்டு வாங்கிட்டாங்க காசு இல்லை பொத்திக்கிட்டு போய்ட்டு ரீபர்த்து பண்ணிடுவோம் வீடியோ சீக்கிரமாக முடிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை 5 million வாங்கிட்டேன் 5 million வாங்கிட்டாங்க பிரெயின் நீ வேறு ஏன்டா என்கிட்ட எடுக்கிற நானே முக்கியம் வச்சுருக்கேன் கங்குவ டக்கு டக்குன்னு காசு எடுத்துலாம் எல்லாம் ஈஸி மேட்ரு ஈஸி பாசி அதுக்குள்ளே பாருங்கள் 7 million வரப்போகுது நம்மளாம் காசு சேர்க்குறதுலாம் நம்மளுக்கு கிங்கி தம்பி கிங்கி காசு சேர்க்குறவங்களாம் கிங்கு தானே குடிய கிங்கு தான் நம்மளாம் வேஸ்ட்டு கிங்கு ஓ நீ ஐயோ நீ சொல்ல மாட்டியா சொல்றீ இன்னொரு தடவை சொல்ல எனக்கு தெரியாது நீ இன்னொரு தடவை சொன்னா கூட நான் பேசவே மாட்டேன் எனக்கும் வேணும்டா அந்த பிரெயின் கார்டு ஆட்டையை போட்டான் நல்ல வேலை நான் அடிச்சாச்சு பிரெயின் கார்டு ஆட்டையை போட்டான் சரி காண்டில் இருக்காமல அங்கே பாருங்க அடிக்க வரான் நான் கஷ்டப்பட்டு பிரெயின் கார்டு ஆட்டையை போட்டான் நீ இதுதான் அந்த நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டான் தலைவன் கடுப்பாயிட்டான் 1 லட்சம் திருப்பி வாங்க நாங்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க கைஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது வாங்கினேன் தெரியுமா அவன்ட்டு பிரெயின் கார்டு ஆட்டையை போட ஏன்டா வர ஆஃப்லைன் போயிட்டா கஷ்டப்பட்டு கிடச்சி ஏன்டா இப்படி பண்ணாடே டே யாரா நீ மனுஷன் ஆகிலாம் கத்திட்டு டே தம்பி சாரு தம்பி அண்ணனுக்கு கிடைக்காத உனக்கு எப்படி கிடைக்கலாம் சொல்லி ஃப்ரெண்டு சரி எடுங்க வயசு போக மாட்டான் ரொம்ப கடி சரி காண்டில் இருக்கான் பேச திறந்துட்டா ஆட்டா போடுறான்டா பேச திறந்துட்டா நீ சுமண்டா எடுத்து ஆட்டையை போட்டு என்னத்துல ஆட்டையை போட்டீங்க ஐயோ டேய் என்னடா பண்ணுறீங்க பேசுக்குள்ள டே விடுங்கடா இருங்க சர்வர் மாதிரி ஐயோ என்னடான்னு பண்ணுறீங்க டே என்னோட இந்த ஐயோ என்னத்துல ஆட்டையை போட்டான் மித்திகள் ஆட்டையை போட்டாங்க ஏன்டா ஏன் இந்த வீடியோவில் மித்திகளை காமிச்சு விட்டீங்கடா எந்த நாயோட ஆட்டையை நீண்ட ஆட்டையை போட்டியா பாருடா நீ கொண்டு விட மாட்டான்டா என்கிட்ட ஒரு மித்திகள் ஆட்டையை போட்டிருக்காண்டி இந்த கீவியோட வீடு ஆமாம் இந்த கீவியோட வீடு தான் போடா இங்கே யாரோட வந்துட்டு ஆட்டையை யாரோட நீ ஆட்டையை போடுறான் அண்ணா ஊரில் போய்ட்டு கேட்டு போயிரு சொல்ல பேச்சு கேட்ட பிரெயின் கார்டில் இடம் இல்லை கடுப்பா அது ஏன்டா நானே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவில் ஒரு மித்திகளை காமிக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன்டாடி ரொம்ப கடுப்பில் பண்ணிங்கடா நீங்கள் ஸ்டீலே வாங்கிட்டு அடிக்கலாம் ரொம்ப கடுப்பில் போகிறானு இங்கே ஒரு மித்திகளாக இருக்குது உள்ள இன்னும் எனக்கு இவங்களை பார்த்தாலே எரிச்சலாகுது
பாருங்க எவ்வளோ காசு திரும்பிட்டு தர நம்ம பார்த்து அடிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள என்ன அடுத்த பிரெயின் டாட்டே போட பார்க்குறீங்க போங்கடா இங்கே நீங்கள் ஒருத்தவன்ட்ட தேவலாம் போய்ட்டு நம்ம போய் வம்பு கிழத்த கூப்பிட்டாரு கைஸ் வம்பு கிழத்தனால தான் மட்டும் பெட்டு வச்சாண்டா போய் மித்திகள் இதுக்கடா போய்ட்டு ஆட்டியை போட்டீங்க நீங்கள் மித்திகள்ரா அது மித்தி ஐயோ இவன் ஒருத்தன் என்னடா அவனுக்கு வேணும் இப்போ எனக்கு பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கு நீங்கள் வேறு சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்டா ஏன் விட்டுக்கிட்டே எனக்கு ஸ்பான் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீங்கள் எப்போ முடிச்சு போமா அந்த வீடியோவில் ஒரு ரீபர்த் பண்ணணும்னு பார்த்தா காசு இருந்தது பிரெயின் கார்டை போய்ட்டு வாங்க போயிட்டு காசு இல்லாமல் போச்சு ஈஸி நோட் வித்துட்டு அப்படின்னா 3 மில்லியன் சேர்த்தா காசு வந்துடும் இன்னும் ஒரு 3 மில்லியன் வெறும் 3 மில்லியன் வெறும் 3 மில்லியன் தான் எதுக்கும் வேண்டாம் பிரெயின் கார்டு ஆட்டையே போட ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டையே போட்டான் தான் பிரெயின் கார்டு உங்களுக்குலாம் கிடைக்குதா பிரெயின் கார்டு ஃபஸ்ட்டு வீட்டிலே இருந்துட்டு பிரெயின் கார்டு கிடைக்க மாட்டேங்குது பிரெயின் கார்டு கிடைக்க மாட்டேங்குது இந்த பிரெயின் கார்டை போய்ட்டு நான் வாங்க வாயை மூடிட்டு இருந்தது அவனாச்சும் ஒரு ஸ்டீலை போட்டுருந்தா இன்னொரு 2 மில்லியன் செகண்டு அதுக்கப்புறம் போய்ட்டு மித்திகளை ஏன்டா ஆட்டையை போடுறீங்க அது ஒரு செகண்டுக்கே 8K கொடுக்குதுடா அதை போய்ட்டு ஆட்டையை போட்டுருவாங்க இன்னொரு 2 மில்லியன் தான் நம்மளுக்கு இந்த ஆட்டையை போட்டுருக்கு நான் போட்டிருக்கோம் போல கேட்டு நான் திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி விட்டது நான் போயிட்டு நான் ஒரு ரீபர்த்து கூட பண்ணாமல் பார்த்தீங்களா கைஸ் மட்டும் மித்திகள் ஆட்டையை போட்டான் நல்லா உஷாராக இருக்கீங்களா இதெல்லாம் மட்டும் உங்கள் படிப்பில் காமிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க மறக்காம நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்க்கணும்னா மறக்காம பார்த்து வந்துடுங்க அந்த வீடியோ கன்ஃபர்மேஷன் இருக்கேன் நான் அன்றைக்கி ஆட்டையை போட மாட்டேன் பிரெயின் கார்டு எடுத்து அன்றைக்கி எடுக்கணும் நீங்கள் பாருங்கள் என்னோட மித்திகள் எப்படி இருக்குன்னு போய் அவன்லாம் போயிட்டா அதுக்கு மேலே நம்ம வந்து உள்ளே விட மாட்டாங்க எல்லாச்சும் கேமரா வச்சுருப்பான் நம்ம வந்து கொடுப்பான் கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து அவனுக்கு தெரிஞ்சு எப்படியோ தெரிஞ்சுட்டு போவாங்க 12 மில்லியன் 0.5 இவ்வளோ காசு எல்லோரும் இன்றைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஜாலியாக லீவ் விட்ருவாங்க ஜாலியாக வீட்டில் நேரம் உட்காந்து படுத்துட்ருப்பீங்க எனக்கு தான் லீவ் விட்ருக்காங்க இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போகணுமே இன்றைக்கி என்னென்ன நடக்க போதோ நாளைக்கு ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துக்கிறாங்க ப்ளீஸ் நான் என்னத்தே பண்ணுறேனே ஆமாம் தப்பு டின் ஏண்டா அடுத்தது ஆட்டோ கொண்டு வேண்டாம்டா துளி மேலே துளிச்சா துளி மேலே ஐயோ டக்குன்னு ரீபர்த் பண்ணணும்டாடி என்கிட்ட போன தடவை காசு இருந்தது எஸ் 12 மில்லியன் சேரப்போகுது யூ we get to the 12 million போயிடுச்சு 12 மில்லியன் நல்லா காசு கிடைக்க போகுது இப்போ ரீபர்த் பண்ண முடியுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் பண்ணணும் இது பிரெயின் ட்ராட்லாம் விற்க ஆரம்பித்தா காசு சேர போகுது இல்லை ஒரு மொக்க பிரெயின் ட்ராட்டு கம்பென்ஸ்லேயும் இதுக்கு தான் வாங்கக்கூடாது துளிச்சா வெயிட் கரோ இது கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சுட்டு ஆமாம் ரீபர்த் பண்ணியாச்சு ஒரு வேளை ரீபர்த் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் ரீபர்த் பண்ணியாச்சு டைமண்ட் ஸ்லாப்லாம் ஓப்பன் ஆகிடுது ஆனால் அடுத்த ரீபர்த் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்ட் 4 அதனால இப்போ நம்ம வந்து 3 ரீபர்த் பண்ணியிருக்கோம் பாப்பா பாய் சொல்லிடுற இருக்கும் இரு எவ்வளோ செகண்ட்னு பார்ப்போம் லாக் போட்டு எவ்வளோ செகண்ட்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சிருவோமா இருடி எவ்வளோ செகண்ட்ரா ஒரு 90 செகண்ட் 2 மினிட்ஸ் கிட்ட இருக்கும்
ஓகே பாபா எல்லாருக்கும் பை பை சொல்லியிருப்போம் கேம் பை 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 பை. இதுக்கும் நீங்கள் நிறைய வியூஸ் கொடுத்தீங்கன்னா அது இதுக்கும் நிறைய வியூஸ் நிறைய லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போச்சுன்னா பத்துருமா சரி கேமில் முடிச்சுப்போமா பாய் ஃப்ரம் வின் ஃப்ரம் பாபா பாய் மறக்காம சபா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு பிடிக்கும் சொல்லி இன்னொரு தடவை சொல்லிடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க அந்த பெல் வச்சு அழைச்சிக்கோங்க ஓகே பாய் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய்